எழுதுகிறோம். தானியல் 9ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 21 27 வரைக்கும் வாசிக்கிறேன். Daniel chapters 9 verse 21 to 27. எனக்கு இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது, அதனால் அவங்களுக்கு இங்கிலீஷில் சொல்கிறேன். கவனிங்க. Daniel chapter 9 verse 21 to 27. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அன்பின்பலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்கிற வார்த்தையை கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள்ளும். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பத்தை கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் நீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இணக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு வரை இந்த யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் ஆகும் அநேகத்துக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது வழியையும் காணிக்கையும் ஒழிய கொண்டுவார். அது ஒரு பான சட்டைகளோடு பாலாக்குகிறவனுடைய இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்க நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொல்லியும் என்றான். அப்படியே சோதராண்டவரே, பரிசுத்தமான வார்த்தைகளை பேசத்தக்கதாக நீங்கள் மனப்படுத்திய சொல்கிறேன். கட்டாய தீர்ப்பு கொடுத்த செய்தியானது அதே விதமாக அடியனை பேச முடியாது. ஆனாலும் கட்டாவே அடியனை அறிந்து கொள்ள கற்பதை அமை செய்து பிரசங்க திரும்ப செய்தாலும் கேட்கிறவர்களே கட்டாவை செய்தி கவனமாக கேட்கிறதாக ஜாக்கிரதையாக இருக்கிறதாக கட்டாவை இந்த ஆவிகளை மீட்கும்படியாக சொல்கிறேன். அற்புதம் யுத்தமும் நாசமும் ஏற்பட செய்தி நல்ல செய்தானா என்ன பேசுவோம் பேச முடியும். நம்ம போட்டோம்னா ஒரு தனியாக மெசேஜ் போடலாம். அதே மாதிரி இன்னொரு செய்தி நம்ம 2 பார்க்கலாம். அதுவும் நம்ம முழுசுமாக கொடுக்க முடியும். ஒரு விளைவு அப்படிங்கிற செய்தி. இப்போ இங்கே தானியேலை சந்திக்க காபிரியேல் வர, காபிரியேல் கூட எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த தானியேலை குறித்து தீர்க்கதரிசி பேசுகிறார். இந்த தானியேல் தன்னுடைய 12 அல்லது 14 வயதில் சிறை இருப்புக்கு போனான். அவன் வயசு எத்தனை? 12 அல்லது 14 அப்படிங்கிறார். அதான் அவர் பேசுகிறார். நமக்கு தெரியாது பாருங்க. 12 அல்லது 14 வயதில் அவர் சிறையிருப்புக்கு போகிறார், பாபிலோனுக்கு போகிறார். போகும்போது பாருங்க, அங்கே பாபிலோனில் நடந்தவங்களுக்கு தெரியும். அந்த ராஜா ஒரு சில வாலிபர்களை கொண்டு வர சொன்னான். தடகாத்திரமாக புத்திசாலியாக இருக்கிற ஒரு சிலர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 4 பேரை கொண்டு போனாங்க. இந்த 4 பேரும் என்ன செய்தாங்க? ராஜாவின் போஜனத்தினால் கரைப்படாதபடி இவங்க என்ன செய்தாங்கன்னா பருப்பு முதலான காரியங்களை கேட்டு வாங்கிவிட்டாங்க. பாருங்க, அப்போ அந்த பருமாறுகிற ராஜாவுடைய ஆள் என்ன சொன்னார்? உனக்கு நான் இப்படி உங்களுக்கு பருப்பு வகை தந்தா அப்படின்னா ஒரு 10 நாள் கழிச்சு, அதாவது ராஜா கிட்ட கொண்டு இருக்கும்போது மற்றவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமான்னு கேட்கும்போது, அப்படி வேண்டாம், நீ கொடுத்து பாரு,
அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பருப்பு முதலானவங்களை சாப்பிட்டாலும் ராஜாவுடைய போஜனத்தில் சாப்பிட்றவங்களை பொறுத்த இவங்களுடைய முகமும் இருந்ததாக அங்கே எழுதப்பட்டது. இப்போ இதில் தீர்க்கதரிசி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்கிறாருன்னா, இந்த 4 அதாவது சிறையிருப்பு போனவங்க நிறைய பேர், ஆனால் இந்த 4 பேர் அங்கே இருக்கிறாங்க. தானியேல் தனிமையில் இருக்கிறான். தானியேலுக்கு ஆராதனை கிடையாது, தானியேலுக்கு சர்ச்சு கிடையாது, தானியேலுக்கு கூட யாரும் கம்பெனியும் கிடையாது. மற்றவங்கெல்லாம் அங்குள்ள அஞ்ஞான கோயில்களுக்கு போகிறாங்க, கூட்டம் விழா கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க தானியேல் தன்னை கரைப்படுத்தாதபடி வார்த்தையில் தன்னை காத்து கொண்டான். என்னன்னு லைட்டாக சொல்லி முடிச்சுட்டேன். அவர் 4 பக்கத்துக்கு பேசுகிறார். ப்ராஃபிட் அதை 4 பக்கத்துக்கு பேசுகிறார். அங்கே என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணுறார். பாருங்க, அது ஒரு பெரிய ராஜாவுடைய ஏரியா. அப்போ ராஜாவுடைய அந்த இடத்துல அவங்க எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. அங்கே விருந்துகள் நடந்திருக்கும், வாட்சிகள் நடந்திருக்கும், அப்படி தானே? எல்லாமே நடந்தது. கும்மாளம் போட்டிருப்பாங்க, சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, செலிப்ரேஷன் நடந்திருக்கும். ஆனால் இந்த தானியேல் எதிலையும் தன்னை கரப்படுத்தி கொள்ளவில்லை. ஏன்னா அவன் அதற்கென்று அழைக்கப்பட்டிருந்தான், அவன் முன்குறிக்கப்பட்டிருந்தான். இப்போ அவன் இங்கிருந்து போகும்போது, இப்போ படிங்க, இங்கிருந்து போகும்போது அவன் கையில் பாருங்க, அவன் சின்ன 14 அல்லது 16 வயதாக இருந்தாலும் அவன் எரேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தின் ஒரு பிரதியை வைத்திருந்தான். இளந்தவர்கள் நினைக்கிறது அவன் தேவபக்தி உள்ளவன், தேவனை தேடுகிறவன், வேதாகமத்தை வாசிக்கிறவன். அல்லேலூயா. எந்த வயசுல? 16 வயசு. அல்லேலூயா. நம்ம உலகத்தை பார்க்குறோம், உலக ஜனங்களை பார்க்குறோம், வாலிபர்கள் உலக வாலிபர்களை பார்க்காங்க, வாலிப சகோதரிகள் உலக வாலிபர்களை பார்க்காங்க. அது மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணீங்கன்னா தட் இஸ் நாட் ஸ்பிரிட் ஆஃப் காட். நீங்கள் வேறு பிடிக்கப்பட்டவங்க. இவன் தனியாக வேறு பிடிக்கப்பட்டிருந்தான். அந்த 3 புருஷர்கள் இருந்தாங்க, அவங்கள கூட வேறு பிடிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்கள பற்றி ப்ராஃபிட் பேசலை, தானியேலை பற்றி மட்டும் பேசுகிறார். அவ்வளவு இருந்தோம் அப்படி சொல்லிட்டு தான் சபைக்கு அவர் சொல்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குமா? இல்லை. அமெரிக்காவுக்கு நிறைய பேசுகிறார், அதெல்லாம் வேண்டாம் போட்டோம். ஆகவே இது மட்டும் கவனிச்சுக்கோ, தானியேல் தன்னை கரப்படுத்தவில்லை எந்த சூழ்நிலையிலே. இது பற்றி தப்பு இல்லை, அது நடக்கும் அப்படிலாம் சொல்லலை. இன்னும் அவன் 3 வேளையும் ஒழுங்க ஜெபம் பண்ணான். எங்கே பார்த்து? எருசலேம் தேவாலயத்தை பார்த்து. யாரும் அவனை தடை பண்ண முடியலை. யோசித்து பாருங்க கொஞ்சம். எப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ளவன், பக்தியில் வைராக்கியம் உள்ளவன். அல்லேலூயா. உங்களுக்கு பக்தியில் வைராக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டவில்லை என்றால் ஏனோ தானே இருப்பீங்க. ஏனோ தானே நீங்கள் இருந்தால் என்ன ஆகும்? எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும்போது சிக்கலில் இருக்க முடியும். இப்போ இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறது 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை படிங்க. 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். தானியேல் 9 முதல் 3 வசனம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதே குலத்தானாகிய ஆகாஸ்வேரின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால் படிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. பாருங்க, இதுதான் ப்ராஃபிட் சொல்றாரு. அவங்க என்ன இருந்தது? எரேமியா தீர்க்கதரிசியுடைய ஒரு புத்தகம் இருந்தது, ஒரு பிரதியை வைத்திருந்தான் இல்லையா? அந்த காலத்தில் தோல் சொல்லு பாருங்க. அவன் சிறைப்பட்டு போனாலும் தன்னோட எதை கொண்டு போனான்? தீர்க்கதரிசி புத்தகத்தை எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தை கொண்டு போகிறான். நம்ம கொண்டு போகிறோமா? நம்ம வீட்டில் வச்ச இடமே மறந்துடும். எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும், ஒரு நாள் வரும். சொல்லிட்டு நினைக்காதீங்க, ஆண்டவர் வார அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டு ஏன்னு சொல்லிடலாம் சாப்பிட்டு பார்த்து சரி இருந்துச்சு நம்ம முடிச்சோம்
சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு டைம் முடிஞ்சுட்டு வச்சுக்கோங்க. கிருபை அப்படிங்கிற டைம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சுதாரிச்சிட்டிங்கன்னா சுதாரிச்சுக்கலாம். ஆனால் கிருபை முடிஞ்சிட்டேன்னா நீங்கள் சுதாரிக்க முடியாது. ஏன்னா ரத்தம் இருக்காது. தீர்க்கதரிசனம் சொல்லுங்கள், அங்கே ரத்தம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மனம் திரும்புது. அதுக்கப்புறம் என்ன செய்ய மனம் திரும்ப யோசித்தாலும் மனம் திரும்ப முடியாது. காரணம், உங்களுக்கு அங்கே உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து இந்த பாவத்தை எரிக்கிறதுக்கு, அதாவது அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தம் அங்கே இருக்காது. ஆகையினால கிருபை உள்ள நேரத்தில் என்ன செய்யணும்? திருந்திக்கிடணும். சரி பாருங்க, இங்கே இவன் கையில் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வச்சுக்கிட்டா அது மட்டும் இல்லை, அந்த புத்தகத்தை படித்து பார்க்குறான். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை படித்து பார்க்குறான். அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கு? 70 வருஷத்துக்கு பிறகு இவங்க என்ன செய்வாங்களா? திருப்பி வருவாங்க அப்படின்னு அங்கே எழுதியிருக்கு. நான் கொண்டு வருவேன் அப்படின்னு அங்கே இருக்கு. இதான் அதையும் படிச்சிருக்கேன். அது அப்படி தான் இருக்குன்னு பார்த்துக்கணும். எரேமியா 25ஆம் அதிகாரம் 8 படிங்க. நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கு விரோதமாகவும் வர பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியாகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழும் ஆகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்தில் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிக்கும் விரோதமாக தீர்க்கதரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதில் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு இல்லை 70 வருஷம் முடிஞ்ச போது நான் அவங்களை என்ன செய்வேன்? திருப்பி வர பண்ணுவேன். 70 வருஷம் இது ஒரு, அதாவது ஒரு நியாய தீர்ப்பு சொல்லலாம். அவர்கள் கர்த்தரை விட்டு விட்டு மனம் போல அவங்க ஜீவிக்கிறதுனால, அந்நிய தேவர்களை வணங்குறதுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடியினால 70 வருஷம் அவர்களை சிறை இருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். இது ஒரு தண்டனை. சரியா? இதே மாதிரி தான் இன்னைக்கும் அவர் நீதி உள்ள தேவன். நாம் ஒரு தவறு செய்யும்போது அந்த தவறை நாம் திருத்திக்கிடலைன்னா அவர் தண்டிப்பார். தவறு வேற, தப்பு வேற. ஒரு தவறு செய்கிறான், திருத்திக் கொள்வான். தப்பு செய்கிறவன் தெரிஞ்சு செய்வான், அவன் திருந்த மாட்டான். அப்படி திருந்தாதவங்களை தேவன் திருத்தத்தை என்ன செய்கிறாரு? சில சிக்ஷைகளை கொண்டு வருகிறார். சிக்ஷையை கொடுத்து அவனை தம்பக்கமாக திருப்பி கொள்கிறார். சரி, இப்போ இவன் அந்த புத்தகத்தை படிக்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது? இவன் அந்த வேதத்தை படிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவன், வழக்கம் உள்ளவன். இல்லைன்னா அவன் அங்கே தான் ராஜாவுடைய மாளிகையெல்லாம் அவன் இருந்தான். அவனை தான் ராஜா எல்லாத்துக்கும் உயரமாக வசதி வச்சுருந்தாரு. அவனுக்கு எந்த குறையும் இல்லையே. ஆனால் அவன் அப்படி இல்லை. அவன் தன் தேவனையும் வேதத்தையும் மறவாது இருந்தான். பாருங்க, அவன் அங்கே சொல்லி பாருங்க, அதை அவன் படித்த பிறகு அவன் உபவாசம் பண்ணி கட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தேவனை தேட ஆரம்பித்தான். ஏன்னா கடைசி காலம் வருது. இவன் இதை செய்யும்போது 68 வருஷம் ஆயிட்டு. தீர்க்கதரிசி அப்படிதான் பேசுகிற. 68 வருஷம் ஆயிட்டு. அப்போ இவன் அதாவது கிமு, அதாவது கிறிஸ்துக்கு முன்னால 606 இவன் போகிறான். கிமு 606 சிறைப்பட்டு போகிறான். இந்த தரிசனம் அவன் காண்கும் போது கிமு 538. 606 538 கழிச்சிங்கன்னா என்ன வருது?
68 வருது. 66 மைனஸ் 538 பார்த்தீங்கன்னா 68 வரும். ஆக இவன் 68 வருஷம் ஆயிட்டு. சொன்னது எத்தனை வருஷம்? 70 வருஷம். அப்போ 68 வருஷம் ஆயிட்டு. ஆகவே இவன் அந்த அடுத்தால என்ன நடக்க போகிறது, இந்த கடைசியில் இந்த 70 வருஷம் முடிஞ்சு தேவன் இவங்களை விடுதலை கொடுத்து திருப்பி கொண்டு போடுவேன். ஆகையினால இவன் என்ன செய்தான்? தேவ சமூகத்தில் உபவாசத்திலும் ஜெபத்திலும் இருந்து தேவனை தேட ஆரம்பித்தான். அல்லேலூயா. கடைசி வேலை செய்யறதுல இருந்து நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணணும், தேவனை தேடுதலா சேம் திங். இப்படி அப்படியே இந்த திருப்பி போடுங்க. இந்த தீர்க்க தரிசி செய்தி இருக்கு. அல்லேலூயா. தேவன் தீர்க்க தரிசி கொண்டு பேசுகிறார். நீங்க தீர்க்க தரிசி செய்தியை நீங்க படிக்கல, அதை கண்டுக்கல வச்சுக்கோங்க, பைபிள் உங்களுக்கு புரியாது. நீங்க எத்தனை வீட்டில் பைபிள் எவ்வளவு வெளியேறப்பட்ட பைபிள் வச்சாலும் சரிதான், தீர்க்க தரிசி செய்தி வழியாக தான் நீங்க வேதத்துக்குள்ள போக முடியும். அந்த செய்தி உங்களுக்கு புரியல அப்படின்னா வேதமும் புரியாது. வேதத்துக்கு நம்ம சொந்தமா யோசித்துக்கலாம், அதுதான் இருக்காது. ஆனால் வேதம் என்ன நோக்கத்தில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளதோ அந்த சரியான அர்த்தம் வெளிப்பாடு நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம இஷ்டப்படி பைபிள் எடுத்துக்கலாம். எப்படிதான் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசி வருகிறது. தீர்க்கதரிசி அதை தான் ஜனங்களுக்கு கொண்டு வருகிறார். ஆகவே தேவன் எப்பொழுதும் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டே பேசுகிறார். இங்கே தானியேல் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அவனுடைய சபை இல்லை, அவனுக்கு ஆராதனை இல்லை, சாதாரண ஆசாரியம் இல்லை. ஆனாலும் அவன் கையில் இருந்தது நல்லா கவனிக்க. பிராபனோட இடத்துல சொல்றாரு, தீர்க்கதரிசி புக்கு ஒன்று கிடைச்சா கூட அதுக்கு ஒரு உத்தமமாக இருந்தால் ராட்சத்தில் வருவாங்க. எதாவது படிச்சிருக்கீங்களா? ஏன் அவன் அப்படி சொன்னார்? அவனுக்கு அதுக்கப்புறம் போக சபை இல்லை, அவனுக்கு பிரசங்கியார் இல்லை, அவனோடு வேற யாரும் அவனோடு சேர்ந்து ஆராதிக்க ஆட்கள் இல்லை. எங்கேயோ ஒரு காட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தனிமையில் வாழுகிறான். அந்த ஒரு புத்தகத்தை அவன் படித்தா கூட தானியேலை மாதிரி அவன் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி தேவனுடைய சமூகத்தை தேடுவான். ஆனால் கண்டிப்பாக பரலோகம். அன்றைக்கி அவன் மற்றவங்களுக்கு சாட்சியாக இருப்பான். உங்களுக்கு இவ்வளோ ஆராதனை இருந்தது, உங்களுக்கு இவ்வளோ செய்தி கிடைச்சிது, உங்களுக்கு இந்த பிரசங்கம் பண்ணாங்களே, என்ன ஆச்சுன்னு ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. ஆகையினால என்ன செய்யுங்க? தானியேல் செய்ததை நீங்களும் செய்யுங்க. உபவாசித்து ஜெபித்து வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், தீர்க்க செய்தி ஆராய்ந்து பாருங்கள். இயேசு சொன்னார்ல, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை கொண்டு சாட்சி கொடுக்கிறவைகளும். நம்ம அதிக நேரம் உலகத்துக்கு கொடுக்குறோம். உலகத்துக்கு நீங்கள் உலகத்தில் வேலை செய்றீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் தானியேலை பாருங்க, அதே மாதிரி என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தை தேடணும். இப்படி தேவனுடைய சமூகத்தை அவர் தேடும்போது என்ன செய்வார் தெரியுமா? தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கை செய்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய பாவத்தையும் ஜனங்களுடைய பாவத்தையும் அவன் அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து கட்டுடுத்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. தூதனை பார்க்கணும்னு ஆசை இருக்கா? ஜெபிங்க. அல்லேலூயா. உங்கள் ஜெபம் தான் என்னது? தேவனை கொண்டு வருவீங்கள மனசில் வச்சுருங்க. இந்த நீங்கள் ஜெபம் அந்த ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் மறந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேத வாசிப்பும் போயிடும். அதுக்கப்புறம் இந்த சர்ச்சுக்கு வாரத்துக்கு போக இருக்குங்க. அதாவது ஏதோ வரோம் ஏதோ போகிறோம் அப்படின்னு ஆயிடாதீங்க. ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்பவும் நடக்கலாம். சரி, அடுத்த பாயிண்ட் நம்ம போவோம். இப்போ அவன் தன்னை காத்துக்கொண்டான். பாருங்க, இப்போ இதே உங்களுக்கு எரேமியா 28:8 நம்ம படித்தோம் இல்லையா? 68 வருஷம் ஆயிட்டு. இப்போ இங்கே படிங்க, 21 இருக்கு படிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காவிரேயன் வேகமாய் பறந்து வந்து அந்திபதி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாய். பாருங்க, இப்போ இவன் ஜெபம் பண்றான். ஆண்டவர் காபிரியேல் தூதனை அனுப்புறார். காபிரியேல் தூதன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு செய்தியாளர். காபிரியேல் தூதன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தியாளர் புறப்பட்டு சொல்றார்.
பாருங்க, நிறைய இடத்துல காப்பீடு வர இயேசு பிறந்த போது அந்த மேய்ப்பர்களுக்கு இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் தாவீதின் ஒரு பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறாரு கேப்ரியேல். சரியா? ஆசாரியனாகிய சகரியா தேவாலயத்திலே ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது அவனை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு மனைவி கர்ப்பவதியாவான்னு சொல்லி சொன்ன கேப்ரியேல். மரியாதை சந்தித்தது கேப்ரியேல். ஆகவே காப்ரியேல் ஒரு செய்தியாளன், அவன் யூத ஜனங்களுக்காக வருகிறான் என்று தீர்க்கதரிசியாக பேசுகிறார். ஈவன் இப்போ தீர்க்கதரிசி அதுக்காக நீங்கள் மற்றவங்கிட்ட வரமாட்டான்னு சொல்ல முடியாது. தீர்க்கதரிசி அங்கே பேசுகிற மாட்டேன்னு சொல்கிறேன். அடுத்தால நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுதுன்னா, இப்போ அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். உனக்கு எதுக்கு வந்தேன்? அறிவை உணர்த்தும்படி. இந்த உணர்வுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு எத்தனை திரும்ப பைபிள் படித்தாலும் அல்லது எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் இருதயம் மாறாது. அது உணர்வு இல்லாத இருதயம் அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்கு. அது மாறணும். சில நேரம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் அது மாறி தான் ஆகும். யாருக்காக? உங்களுக்காக. ஏன் நீங்கள் இல்லைன்னா தேவனுக்கு ஆபிரகாமுக்கு தான் பிள்ளை உண்டாக்க வல்லவராக இருக்காரு. கல்லிலிருந்து பிள்ளை உண்டாக்கிடுவார் இல்லையா? ஆனால் நமக்கு அவரை விட்டா வேற யாரும் கிடையாது. ஆகையினால பாருங்க, உணர்வுள்ளவர்களை நம்ம இருக்கணும். அங்கே அறிவை உணர்த்தும்படி புறப்பட்டு வந்தேன், நீ மிகவும் பிரியமானவன். முதல் வார்த்தை என்ன சொல்லுறான்? நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. இப்போ நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்ல முடியுமா பிரியமானவன்? உங்களுக்கு தெரியுமா? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நீங்க பிரியமானவர்களான நீங்க பிரியமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கணும். அந்த பைபிளில் நிறைய ஆதாரம் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணி சொல்லி முடிக்கிறேன். அவன் எடுத்துக்கொள்ளப்படுதல் சென்ற யாருக்கு என்ன செய்யறான்? எடுத்துக்கொள்ளப்படுதல் அவன் போயிட்டான். ஆனால் அதுக்கு முன்பாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். சரியா? இன்னைக்கு நீங்க எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்கிற, உலகத்துக்கு பிரியமா இருக்கிறார்? உலகத்துக்கு பிரியமா இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். பைபிள் வசனம். சரி, அடுத்த என்ன சொல்றது பாருங்க, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ முழங்கால் கொண்டு செவிக்க ஆரம்பிச்சிய அப்பவே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்கிற வார்த்தையை கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். சரியா? இப்போ காபிரியேல் தூதனை வந்து அங்கே நிற்கிறான், அவனுக்கு அறிவை உணர்த்ததுக்கு. இப்போ அவர் 6 காரியத்தை பேசுறான். 6 அந்த 6 என்ன அப்படிங்கிறத நீங்க படிச்சுட்டீங்கன்னா கடைசி காலம் இப்போ நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் அது வருது. முதலாவது என்ன இருக்கு பாருங்க, மீறுதலை தவிர்ப்பதற்கும். இந்த இன்னொன்று மனசில் வச்சுருங்க, இந்த 24ஆம் வசனம் தானே, இந்த 24ஆம் வசனத்தை இங்கிலீஷ்லேயும் படிங்க. முதல்ல என்னன்னா, முதல்ல மீறுதலை தவிர்க்கிறதுக்கு அப்படிதான் இருக்கு. அதே இங்கிலீஷ்ல படிங்க. 70 weeks are determined upon thy people and upon thy holy city to finish the transgression. To finish the transgression. அப்படின்னா அர்த்தம் என்ன? தமிழ்ல என்னது? மீறுதலை. ஏதாவது புரியுதா? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியல. தமிழ்ல ரொம்ப ஸ்டாண்டர்டா எழுதியிருக்காங்க, புரிஞ்சுக்க முடியாத மாதிரி இருக்கு. இங்கிலீஷ்ல சிம்பிளா இருக்கு. என்ன இருக்குன்னா, to finish the transgression, மீறுதலை முடிவுக்கு கொண்டு வர. ஃபினிஷ்னா முடிவு இல்லையா? எதை முடிவு கொண்டு வரணும்? மீறுதலை. இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள் இல்லையா? முரட்டாட்டம் பண்ணினார்கள், வார்த்தைக்கு செவி கொடுக்க மறுதளித்தார்கள். அப்படிதானே? நிறைய சொல்லலாம், எக்கச்சக்கமா இருக்கு. ஆக இந்த மீறுதல்கள் எல்லாவரையும் முடிவு கொண்டு வரணும். இவங்க வேதத்தை ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினபடினால்தான் இவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். ஆக இப்போ
இந்த மீறுதலை முடிவுக்கு கொண்டு வரணும். அதைத்தான் இங்கே சொல்லுது. அதான் இங்கிலீஷில் நல்லா கிளீனாக இருக்கு. டு ஃபினிஷ் த டிரான்ஸ்கிரஷன். தமிழில் மீறுதலை தவிர்க்கிறதற்கும். மீறுதலை என்ன செய்யணும்? அப்புறப்படுத்திடணும். அவங்க மீறுதல் நிமித்தம் தான் சிறைப்பட்டு போனார்கள். அப்போ அந்த சிறைப்பட்டு போனவங்க மீறுதல் பண்ணினார்கள், அதாவது தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள். தீர்க்கதரிசி சொல்கிறார், மீறுதலை தவிர்க்கிறதுக்கு அப்படின்னா யாக்கோபிலிருந்து அவபக்தியை விலக்குவார் அப்படிங்கிறார். அவபக்தி. அப்போ ஒரு மீறுதல் பண்றதுக்கு காரணம் என்ன? அவபக்தி. பக்தினா என்ன? பக்தியா இருக்கிறது. அவபக்தினா பக்தி இல்லாமல் இருக்கிறது. ஆக இங்க அவர் சொல்லும்போது சொல்றார், இங்க ரோமர் 11 அதிகாரம் 21 படிங்க. ரோமர் 11:21. தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவினை நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். பாருங்க, இப்ப அங்க என்ன சொல்லுது பாருங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாய் இருக்கும். இங்கிலீஷ்ல படிங்க. For I would not, brethren, that you should be ignorant of this mystery, lest you should be wise in your own conceits, that blindness is what has happened to Israel until the fullness of Gentiles come in. Blindness. அதாவது இஸ்ரவேலுக்கு ஒரு பங்குக்கு என்ன இருக்குமா? குருடா இருப்பார்கள். எதுல? கண்ணில் இல்லை. அவங்க மனது குருடாய் போச்சு. இப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, புறஜாதிகள் ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டது. புரியுதா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா பெரிய மெசேஜ் இருக்கு. அதாவது அவங்க நேச்சுரல், அதாவது எப்படி சொல்லலாம், சுபாவத்தின்படி காட்டொலியோ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகி அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ புறஜாதிக்கு எழுதுறான். என்ன எழுதுறான்? சுபாவத்தின்படி நீங்கள் காட்டொலிவ மரம், அதாவது புறஜாதிகள், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர், தேவனுடைய எந்த விதமான ஒரு வாக்குத்தத்தமும் நமக்கு இல்லாது இருந்தது. நாம் தேவனை அறியாது இருந்தோம். சிலை வணக்கம் செய்து உலகத்தில் நாம் என்ன செய்தோம்? உலக ஜனங்களை போல உலகத்தில் நாம் முடிக்கிருந்தோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுவோம்? காட்டொலிவ மரம். அதான் காட்டொலிவ மரம் அப்படிங்கிறாங்க. இப்போ காட்டொலிவ மரம், இன்னொன்று நல்ல ஒளிவ மரம். நல்ல ஒளிவ மரம் யார் குறித்து சொல்றாரு? யூதர்களுக்கு இருக்கு. இப்போ இந்த இந்த நல்ல, அதாவது ஒளிவ மரம் என்பது கிறிஸ்து, அதில் பிரான்ச்சுங்கிறது யூதர்கள். இப்போ இந்த நல்ல ஒளிவ மரத்தில் இருந்த ஒரு கிளையை வெட்டி காட்டொலிவ மரத்தில் ஒரு கிளையை இருக்கு, அதில் ஒட்ட போட்டாங்க. கிராஃப்டிங். சரியா? எனக்கு இது வைப்பீங்க, இன்னைக்கு மட்டும் வைக்கலையா? பெண்ணா ஷார்ட் பீஸ் பாருங்க. என் பாருங்க, இதை நம்ம இதெல்லாம் பாதி இருக்காயும் அதுக்குள்ள பாருங்க. இப்போ கிராஃப்டிங் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை ப்ராஃபிட் பேசுகிறேன். இப்போ ஒரு மரத்தில் ஒரு மரம் இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒலிவ மரம் இயற்கையின் விதிப்படி
இயற்கை தானாக அதனுடைய இதிலே சுழலும். அதுக்கு ஒரு விதியை தேவன் அமைத்து கொடுத்திருக்கிறார். ஒரு சீசன் ஒரு மழை பெய்யும், ஒரு சீசன் ஒரு வெயிலடிக்கும், ஒரு சீசன் ஒரு குளிரும். பாருங்க, அது தானாக நடந்துக்கிட்டே இருக்கு. சொல்லப்போனால் அதை ஆண்டவர் நடத்துகிறார். அது அப்படிதான் சொல்லணும். இப்போ அதே மாதிரி இப்போ ஒலிவ மரம், இந்த மரத்துக்கு அதாவது இந்த இதுக்கு கொஞ்சம் இது கிளை வச்சுக்கோங்க. இது அதாவது இந்த இயற்கையின் விதிப்படி நேச்சுரல் லா இந்த மரமானது அதனுடைய சொந்த கையில் தான் கொடுக்கும். உதாரணமாக இதில் நீங்கள் ஒரு கிராஃப்டிங் பண்ணி ஒரு ஆரஞ்சு கிராஃப்டிங் பண்ணீங்கன்னா அது என்ன பழம் கொடுத்து தெரியுமா? அந்த கிளைக்கு என்ன சுபாவம், இந்த பிரான்ச் இருக்குல்ல, இது ஆரஞ்சு, அப்போ அது என்ன கொடுக்கும்? ஆரஞ்சு பழம். இதுதான் இயற்கை. அதே மாதிரி இப்போ இது ஒரு லிம்பு, ஒரு லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இங்கிருந்து தான் அது ஆகாரத்தை எடுக்கும். ஆனால் கொடுக்கறது என்னது? இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்க சுபாவத்திற்கு விரோதமாய், அகைன்ஸ்ட் நேச்சர், சுபாவத்துக்கு விரோதமாய் நாம யூதர்கள் வெட்டப்பட்டார்கள், நாம் இங்கு வெட்டப்பட்டோம். நாம் நம்முடைய கல்லை தான் கொடுக்கணும், அதான் நேச்சர். ஆனா இயற்கைக்கு விரோதமாய் நாம நல்ல கனிகளை கொடுக்கத்தக்கதாக கிறிஸ்து அங்க நம்மளை மாற்றுகிறார். அதனாலதான் நீங்க மறுபடியும் பார்க்கணும். அவர் தான் உங்களை மாற்ற முடியாது, நீங்களா மாற முடியாது. ஆனா நீங்க அங்க ஒட்ட வைக்கப்படணும். நீங்க தூர இருந்துகிட்டே இருக்க முடியாது. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டீர்களானால் கிறிஸ்து உங்களை மாற்றுகிறார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இப்போ நம்ம காட்டுடைய மரத்திலிருந்து வெட்டப்பட்டோம், நல்ல ஒளிவ மரத்தில் நம்ம இணைக்கப்பட்டோம். இப்போ அந்த நல்ல ஒளிவ மரத்தினுடைய சாரத்திற்கும் அதான் எழுதுதா இல்லையா? ஆகிய நீங்கள் தேவனுடைய தயவை கண்டிப்பீர்கள், உங்ககிட்ட தயவை கண்டிப்பையும் காண்பித்தால் அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீ வென்று போடப்படுவாய். சரி, இப்போ ப்ராப்பர்ட்டி செய்தி, அந்த செய்தியுடைய மெசேஜ் ஒரு பாயிண்ட் கொண்டு வருவோம். அதாவது மீறுதலை தவிர்ப்பதற்கு இப்போ தேவன் அவர்கள் கண்களை அடைத்து போட்டார். ஆகவே அவர்கள் வெட்டப்பட்டார்கள். அதாவது அந்த வெட்டப்பட்டு நாம் அதில் இணைக்கப்பட்டோம். அதனால்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று ஜெபம் பண்ணினார். அப்படிதான் சொல்றேன். யோவான் அடுத்த பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 37 இருந்து படிங்க. அவர்கள் இத்தனை அற்புதங்களையும் அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அவர் முன்னாலே இவ்வளவு அடையாள அற்புதத்தை செய்து காண்பித்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்க முடியவில்லை. காரணம் என்ன? தேவன் தாமே அவர்களை கண்ணை கொண்டாடினார். புரியுதா? இப்ப திரும்ப அவங்களை இணைக்க கூடாது. அப்படி அவரை இணைக்க போகும்போது இல்லையா, நாம எடுத்துக்கொள்ளப்படுதல போனாக்கப்புறம் நாம இணைக்கப்பட முடியும். ஆண்டவர் ஒரே நேரத்தில் பிரஜாதிகிட்டையும் யூதர்களையும் ஈடுபடுவதில்லை. நாம தனியாக ஈடுபடுகிறார், அதன் பின்பு யூதர்கள் தனியாக ஈடுபடுகிறார். இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், இவங்க இவ்வளவு அடையாள அற்புதங்களை கண்ணாக பார்த்தோம், இவங்களால் விசுவாசிக்க முடியல. தீர்க்கதரிசி டைமில் அப்படி அடையாளம் இருந்தாங்க, அவர் சபையிலே இருந்தாங்க, எல்லா அடையாள அற்புதம் பார்த்தாங்க, ஆனால் அவங்களால விசுவாசிக்க முடியல. தீர்க்கதரிசி 2 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் ஒரே நேரத்தில். அதில் ஒரு 2 பேருமே செயின் ஸ்மோக்கர்ஸ், அதாவது புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர். ஒருவரை ஞானஸ்நானம் கொடுத்து விட்டுட்டார். அவர் வெளியே வந்தார், சிகரெட்டு பிடிக்கக்கூடிய எண்ணமே அவருக்கு இல்லை, அப்படியே அதை மறந்துட்டார். இன்னொருத்தர் அதே மாதிரி ஞானஸ்நானத்தில் வெளியே வந்தார், அவர் திரும்பவும் சிகரெட்டு பிடிச்சார், திரும்பவும் தொடர்ந்து பிடிச்சிட்டு இருந்தார். அவர் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாரு, அவளால் முடியலை. இதுதான் உங்களுக்கு அப்படிதான் பேசுகிறேன், இதில் இல்லை வேற ஒரு இடத்துல பேசுகிறேன்.
பாருங்க, அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? தேவனால மாற்றுறாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் இல்லை. அவ்வளவு அடையாளமான அற்புதங்கள் அவரை கண்டிருந்தும் விசுவாசிக்கல. காரணம் என்ன? அவங்க கண் குருடா இருந்தது. அவர்கள் மீறுதல் செய்தார்கள். இன்னொரு வசனம் படிங்க, வேற 11:26 படிக்க. இப்ப நம்ம படிச்சோமே ரோமர் 11:26. இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். இந்த அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்கும் பொழுது அவங்கள் மீறுதல் முடிவுக்கு வரும். நம்மளுக்கு யாருடைய மீறுதல்? யூதர்களுடைய மீறுதல். அந்த அதோடைய ஹெட்டிங் என்ன பார்த்து நம்ம அந்த நோக்கம் என்ன? டு ஃபினிஷ் த டிரான்ஸ்கிரேஷன். அப்போ எப்போ அது முடிவுக்கு வரும்? அந்த மீறுதல் எப்போ முடிவுக்கு வரும்? மீறுதல் எப்போ? தமிழில் சொல்ல போனால் தமிழில் என்ன வார்த்தை இருக்கு? மீறுதலை தவிர்க்கிறதற்கும். அது எப்போ தவிர்க்கப்படும்? யாக்கோபுடைய அவபக்தி அவர் நினைச்சுவாரு நீக்குவார். அவர் அப்படி அவபக்தியை நீக்கும் போது என்னாகும்? அவர்கள் திரும்ப ஒட்டவைக்கப்படுவார்கள் அல்லது மீறுதல் தவிர்க்கப்படும். அது முதல் பயன். அடுத்தது பாருங்க, வேர் பரிசுத்தமா இருந்தா கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். ஒரு மரத்துடைய வேர் என்ன சுபாவத்தில் இருக்கோ அதே சுபாவம் கிளைகளிலும் இருக்கும், கனிகளிலும். உதாரணமா நீங்க ஒரு வேப்ப மரத்தை எடுத்துக்கோங்க. அது வேற என்ன செய்யும்? கசப்பா இடிக்குமா? இலையும் பிரான்சஸும் அந்த கனியும். அப்போ வேறு சுத்தமா இருந்தா மற்ற எல்லாம் சுத்தமா இருக்கும். அப்ப இந்த வேறு யாரு? நானே தாவீதின் சந்ததியும். வெளிப்பட்ட 22:16 சொல்லுது, நானே தாவீதின் வேறும் சந்ததியும். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். அப்போ தாவீதின் வேரும் சந்ததியும் அவர்தான். சரிதானா? அந்த வேர்ல இருந்தா என்னது? இந்த ஒலிவ மரம் வந்தது. அவர் தான் தாவீதின் குமாரன், அவர் தான் தாவீதின் வேர். அது இன்னைக்கு போனீங்கன்னா ஏசாயா 11 அதிகாரத்தில் இருக்கு. படிங்க, ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த ஈசாய் யூதா சமூகத்தை, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். அந்த வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து வர. அவரு யூதா வம்சத்துல, யூதா கோத்திரத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆக இந்த யூதா அது வந்து அந்த பேர் அப்படிங்கிறது வந்து அது அங்கிருந்து திரும்ப படிக்கிறத அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி, வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த கிளை இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு இப்போ இந்த கிளையோடு ஒட்ட வைக்கப்பட்டிருந்த இந்த யூதர்கள் இல்லையா, நம் நிமித்தமாக, அதாவது மனவாட்டிக்காக அவர்களை தேவன் என்ன செய்தாரு? முன்னாடினார். ஆகையினால அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வளவு பெரிய அற்புதங்கள் அவர் கண்ணு முன்னால செஞ்சிருந்தோம், அவங்களால விசுவாசிக்க முடியல. அவங்க எங்களுக்கு மோசே இருக்கு, நியாயப்பிரமாணம் இருக்கு அப்படின்னாங்க. இன்னைக்கு நிறைய ஸ்தாபனம் அப்படிதான் இருக்கும். நீங்க என்னத்தை சத்தியத்தை போய் சொல்லுங்க, இயேசு நாமத்தை நீங்க சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவான்? எங்க பாஸ்டர் இருக்காரு, எங்க சர்ச் இருக்கு. ஒரு இடத்துல அப்படி கேள்விப்பட்டேன், ஒரு சகோதரி கிட்ட ஒரு இடத்துல போய் இயேசு நாமத்தை குறித்து ஒரு ஆள் பேசினார். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, எங்கள் மாமா பாஸ்டர், எங்கள் சித்தப்பா பாஸ்டர், இன்னொரு சித்தப்பா ஐயன் எங்களுக்கு என்ன சத்தியத்தை சொல்லுறது. அதுக்கு இருக்கு சம்மந்தமே இல்லை. அப்படி எதில் தன்னுடைய விசுவாசம் வைக்காங்க பாருங்க. தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்தின் மேலே விசுவாசம் இல்லை. நீ தனிப்பட்ட விதமாக உனக்கு இயேசுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும் இல்லையா? பாஸ்டர் மூலம் இயேசுகிட்ட போக முடியாது. இயேசு உன்னை அழைக்கிறார். அவர் பாருங்க, வேற சொல்லுகிறபடி நீங்க இயேசுவோடு
தனி நபராக ஒரு விசுவாசத்தில் அவரோட ஐக்கியமாக நீங்கள் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த நாங்கள் என்ன சொல்றது பாருங்க, வேறு எப்படியோ அப்படிதான் அதனுடைய கனிகளும் இருக்கும். இப்போ தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை அங்கே சொல்றாரு, கிறிஸ்துதான் அந்த வார்த்தை, பரிசுத்த ஆவியில் பிறப்பதுதான் அந்த வேரிலிருந்து பிறப்பது. நீங்க அர்த்தம் சொல்ல முடியாது, நாங்கள் எழுதி பரிசுத்த ஆவினால் ஒருவன் பிறந்தார், அவன் அந்த வேரிலிருந்து எழுப்புகிறான். ஏன்னா அவர் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து யாரு? அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ மறுபடியும் பிறந்து ஒருவன் பரிசுத்தாவில வந்தா அந்த வேரில் அவன் இணைக்கப்படுகிறான், அவன் கனி கொடுக்க முடியும். அதாவது அந்த மரத்துடன் இணைக்கப்பட்டு இணைச்சுதான் கர்த்தருடைய கனியை அவன் கொடுக்க முடியும். வேற எந்த வகையில் நீங்க கர்த்தருடைய கனியை கொடுக்க முடியாது. கனி என்பதையும் அடுத்த என்ன சொல்றாரு பாருங்க, மீறுதல் என்றால் ஒன்றுக்கு எதிராக ஒன்று செய்வது. அப்படியே ப்ராப்பர்ட்டி சொல்றது. சில வார்த்தைகள் எனக்கு புரியல, நான் அப்படியே எழுதி வச்சேன். ஒன்றுக்கு விரோதமாக ஒன்று செய்வது. இப்போ தகப்பொன்று சொல்றான், தகப்பொன்று சொல்ற மகன் மீறுதான். தாய் ஒன்று சொல்றா, மகன் மீறுதான். தேவன் ஒன்று சொல்றாரு, நீங்க மீறுதீங்க. சரிதானே? புருஷன் சொல்றாரு, மீறுதான். பாருங்க, அப்ப மீறுதல். அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி சொல்ற மீறுதல் என்றால் ஒன்றுக்கு எதிராக ஒன்று செய்வதாகும். இப்போ எப்ப இந்த மீறுதல் முடிவுக்கு வரும், யூதர்களுடைய மீறுதல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் அவபக்தியை யாக்கோபை விட்டு எரிச்சுவாரு, விளக்குவார், அப்பொழுது அவங்களுக்கு முடிவு வரும். நம்பர் 1. நம்பர் 2, திருப்பி பிடிங்க. மீறுதலை தொலைக்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? பாவத்துக்கு பாவத்தை தொலைக்கிறது. தொலைக்கிறதுன்னா என்ன அர்த்தம் தெரியல. பாவத்தை தொலைக்கிறது. அங்க என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? மேக் அண்ட் எண்ட். அதாவது பாவத்துக்கு முடிவு கொண்டு வருது. பாவத்துக்கு என்ன செய்யணும்? ஒரு முடிவு கொண்டு வரணும். யாருடைய பாவம்? யூதர்களுடைய பாவம், இஸ்ரவேலுடைய பாவம். அது ஒரு முடிவுக்கு வரும். அதைத்தான் அங்க பேசுறேன். To make an end of sin. ராவடி சொல்றார், sin is unbelief. ஒருவன் மீறுதல் செய்கிறான்னா அவன் அதை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். If you believe, நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பாவம் செய்ய மாட்டீங்க. தேவனை விசுவாசிக்காத எவனும் தேவ பயமற்றவனாய் பாவம் செய்ய துணிச்சல செய்யறான். ஆனா தேவன் பயம் இருக்குமானால் அவன் செய்ய மாட்டான். ஆகவே unbelief is the original sin. மற்றவைகள் எல்லாம் பாவத்தின் தன்மைகள் அப்படிங்கிறார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தில் இருந்தாங்க இல்லையா? பாருங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 21 படிங்க. தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இப்போ இயேசுவை கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க பிலாத்து கிட்ட. இப்போ பிலாத்து சொல்றான், பிலாத்து நினைச்சா இவரை எப்படியாவது நம்ம தப்பிக்க வச்சிடணும்னு தான் அவன் முயற்சி பண்ணணும். ஆக பிலாத்து அங்கே ஜனங்கள்கிட்ட பொதுவாக கேட்குறான். கடைசியில் எல்லாம் எங்கே வந்து முடியுது? ஜனங்கள் மெஜாரிட்டியில் தான் முடியுது இல்லையா? மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ அதுதான் உலகம்.
அப்படிதானே? ஆனால் நம்ம பைபிள் அப்படி இல்லை. பைபிளில் மெஜாரிட்டி கிடையாது. எப்போ மனசில் வச்சுருக்கு, 400 தீர்க்கதரிசிக்கு விரோதமாக ஒரு மிகாயா இருந்தான், 450 பாப்பாளுடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாக ஒரு எலியா இருந்தான். இது பைபிள். பைபிளை நல்ல கவனிங்க, ஆண்டவர் எப்பவுமே மெஜாரிட்டியில் இருக்கிறது இல்லை, ஆண்டவர் மைனாரிட்டியில் தான் இருக்கிறார். ஆனால் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியில் தான் இருக்குது உலகம். இப்போ அவன் கேட்குறான், இவர் எப்படியாவது விடுதலை பண்ணன்னு அவனுக்கு எண்ணம், அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு அவருக்கு தெரியும். ஆக இவன் என்ன செய்யறான், ஜனங்கள்கிட்ட கேட்குறான், யாராவது விடுதலை ஆகட்டும், பர்னபாஸ் விடுதலை ஆகட்டுமா? அவன் ஒரு தப்பு செய்து அவன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அங்கே வந்து பஸ்கா பண்டிகைக்கு யாராவது ஒரு ஆளை விடுதலை பண்ணுவாங்க, அந்த பழக்கம் உண்டு. ஆகினால அந்த பழக்கத்தின்படி அவன் கேட்குறான், நீங்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாட போறீங்களே, அதுக்காக நான் இயேசுவை விடுதலை பண்ணிட்டுமா? அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை இல்லை நான் படி படிமா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். பாத்தீங்களா, யாரு சொன்னா? அடுத்தவங்க சொன்னாங்க, அவருடைய சொந்த ஜனங்கள். இன்னைக்கு உங்க சொந்த ஜனங்கள் உங்களுக்கு பேர் அடிச்சு அப்படி இருக்கும். அஞ்ஞானிகள் உங்களுக்கு விரோதமாக எழுத மாட்டான். மனசுல சொல்லு, ஒரு நாள் அஞ்ஞானி உங்களுக்கு விரோதமாக வரமாட்டான். உங்க கூட இருக்கிறவனே பிடிவாலை கட்டுவான். அது உங்க குடும்பமாக இருக்கலாம், அது சபையாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம். பிசாசு ஒரு நாள் உனக்கு விரோதமாக இருக்குன்னு எழுப்பி கொண்டு வராது. கூட இருக்கவனை எழுப்பி நிச்சயமாக உன்னை வஞ்சிக்க செய்யலாம். இல்லையா? இப்போ அவர் சொந்த ஜனங்கள், அவங்க சொந்த ஜனங்கள் யூரோப்பில் பிறந்து வளர்ந்தார், எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்தாவினர் அவர்களை வந்தார், அவர் ஊழிய ஆரம்பித்தார். இவங்கெல்லாம் அவரை விரோதிக்க ஆரம்பித்தார். பைபிள் சொல்லுது, அவர் என்ன செய்யறாங்க, அவர்கள் சூடாக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அவங்களை அதை காண முடியவில்லை. என்ன செய்யும், பரபாச விடுதலை ஆகணும் கேட்டாங்க. தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூப்பிட்டு சொன்னார்கள். இன்னும் சத்தம் இல்லையா? சிலுவையில் அறையவே சத்தம் இருந்துச்சு. இன்னும் அதிகமாக இருக்குது. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க, படிங்கப்போ. அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இந்த இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக. அதனாலதான் இவங்க சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த இரத்தப்படி அவங்க மேலே வந்தது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏசு அவங்களுக்காக ஜெபிச்சாரு, ஏசு ஜெபிச்சாரு, ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படலை. இதை மனசில் வச்சுருங்க. ஏசு அவர்களுக்காக பிதாவே மன்னின்னு ஜெபிச்சாரு. நான் ஏற்க முடியல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு மன்னிப்பின் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் மன்னிப்பாங்க. அவர் மன்னிக்காரு. இப்போ அதே மாதிரி தான் உங்களே அவர் மன்னிக்காரு. அந்த மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுலாம் அது மன்னிப்பாங்க. ஆக அவர் மன்னிச்சார் அவங்கள, ஆனால் அவங்க ஏற்றுக்கல. அவங்க அந்த இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளை மேலும் வருவதாக சொன்ன உடனே அவன் என்ன செய்தான், கையை கழுவி ஆண்டவருக்கு போட்டான். இது அவங்களுக்கு இந்த பாவம் அவங்களுக்கு முடிவுக்கு வரணும் இல்லையா? அது எப்போ வரும் அப்படிங்கிறத போட்டு அது 2வது பாயிண்ட் இது. அடுத்தால இப்போ படிங்க, நிறைய பாயிண்ட் எழுதி வச்சுருங்க. ஆதியாக 44ஆம் அதிகாரம் 27 படிங்க. அப்பொழுது உன்னுடைய அடியானாகிய என் தகப்பனார் என்
என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளை பெற்றாள். அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான், அவன் பீருண்டு போயிருப்பான் என்றிருந்தேன். இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைவயிறை வியாகுலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். சொல்லியிருந்தேன் யோசேப்பு எகிப்தில் இருக்க, எகிப்தில் தானியம் கிடைக்குது, மற்ற எல்லா இடத்துலையும் மழை இல்லை, வறுமை. ஆகையினால ஈசாக்கு என்னச்சுன்னா இஸ்ரேல் தன்னுடைய பிள்ளைகளை எங்கே அனுப்புறாரு? எகிப்துக்கு அனுப்புறாரு. அங்கே உட்காந்துருக்கிறது யாரு? உட்காந்துருக்கிறது யாரு? யோசேப்பு. நல்ல கவனிங்க, யோசேப்பு தான் அங்கே உட்காந்துருக்கிறார். இப்போ இவங்க போய் கோதுமை தானியம் வாங்க போகிறாங்க. அப்போ தானியம் வாங்கும்போது அவங்க சொல்கிறான், அதாவது அவன் வேறு பாஷையில் பேசுகிறான். துபாஷி வச்சு பேசுகிறான்னு பைபிள் இருக்குது. துபாஷி என்றால் டிரான்ஸ்லேட். அவன் எபிரேயன் தான், அவனுக்கு தெரியும் இவங்களை பார்த்த சகோதரர்கள்னு சொல்லி. ஆனால் இவங்களுக்கு தெரியாது இவன் தான் யோசேப்புன்னு சொல்லி. அப்போ இந்த யோசேப்பு என்ன செய்கிறான், இவங்ககிட்ட வேறு ஆளை வச்சு வேறு பாஷையில் பேசுகிறான், எகிப்திய பாஷையில் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆக இவங்க அந்த அடுத்த ட்ரிப்புக்கு விசாரிக்கும் போது அடுத்த ட்ரிப்பு நீங்கள் என்ன செய்யணும், அவன் பெண்ணிமீனை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு. நீங்கள் எத்தனை பேர் தானா அப்படின்னு விசாரிக்கும் போது நாங்கள் 12 பேர். ஒருத்தர் எது போனால் இன்னொருத்தர் வீட்டில் இருக்கான். அவனை கூப்பிட்டு வந்தால் எங்கள் அப்பா அவன் மேலே ரொம்ப புரிய வச்சுருக்கார். கடைக்குட்டி பிள்ளைகள் மேலே தாய் தப்படும் ரொம்ப புரிய வச்சிருக்கிறார். அவனை கூப்பிட்டு வந்து அவர் இருந்துச்சு வேறு இறந்து போவார் அப்படிமா. ஆக அவன் விட மாட்டான், அவனை கூப்பிட்டு அப்படிம்பாங்க. அவனை கூப்பிட்டு வருவான். அதுக்கு பிறகு நீங்கள் 45ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா 1-3 வருஷம் எழுதி வச்சுக்கோங்க. அங்கே என்ன செய்வான், இவன் வந்த பிறகு அவன் சத்தம் விட்டு அழுகிறான். இல்லையா? இது ப்ராப்பர்ட்டி என்ன பேசுகிறாருன்னா, இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம் வருது. அந்த காலம் வரும்பொழுது அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, அழுவார்கள், மனம் திரும்பி அவங்க அழுவாங்க. அந்த பைபிளில் வசனம் கொடுத்துருக்காரு பாருங்க, சகரியா 12:10 படிங்க. ஆதியாகமம் 45:1-3 எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு சகரியா 12:10 படிங்க. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தரைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். பாத்தீங்களா? இவங்க எல்லாரும் நினைச்சுவாங்களாம், இது சகரியா தீர்க்கதரிசிமா சொல்லிட்டு போயிருக்க, மனம் கசந்து நினைச்சுவாங்க, அழுவாங்க. எதுக்காக? இந்த இயேசுவை பார்த்து அவங்க மனம் திரும்பி அழுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு மனம் திரும்புதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனம் திரும்புறது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், 10-20 வருஷத்துக்கு முன்னால் எங்கே போனாலும் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா மாங்கையா ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. இன்னைக்கு நம்ம வந்தோம்னா கதை அடைச்சிக்கிடுவாங்க, விளையாட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு சூழ்நிலை பயங்கர டஃப்பாக இருக்கு, எங்கேயும் போக முடியாது. அப்போ குறிக்க எங்கேயா இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னு அது ஒரு மதமாக தவந்திருக்காடி வேற உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவருக்கு இன்னும் நாட்கள் கொடிதாக போய் மாறிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க ஒரு நாள் வருது, அதுக்கு அடுத்து நீங்கள் கேட்டீங்கன்னா 13:6 படிங்க. சகரியா 13:6. அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், உன் கைகளில் இருக்கிற வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதனால் உண்டானவைகள் என்றான். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்லுவார்? இயேசு கேட்பாங்க அவங்க, இந்த காயம் எப்படிப்பட்டது? என் சிநேகிதன் வீட்டில் இருந்தாங்க. அல்லேலூயா. இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி சொல்கிறபடி அந்த நாள் வந்து அது அந்த 68 அந்த 70 வாரத்தில் அது வரணும். அந்த 70, அதாவது உனக்கும் உன் புத்திரனுக்காகவும் எத்தனை நாள் நினைக்கப்பட்டிருக்கு? 70 நாள், 70 வாரங்கள் நீக்கப்பட்டிருக்கு. இப்போ 68 முடிஞ்சிச்சு. சரியா? இப்போ அது சொல்லும் போது இந்த 6 காரியத்தை அங்கே பேசுகிறேன்.
முதல் காரியத்தை நம்ம பார்த்தா அது என்னது? டு ஃபினிஷ் த டிரான்ஸ்கிரஷன். ரெண்டாவது பார்த்தா டு ஃபினிஷ் த மேக் an end to sin. பாருங்க பாவங்கள். அப்போ இந்த இவருடைய பாவம் எப்போ தொடங்கப்படும்? அவங்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துவார். இதுக்கு உதாரணம் யாரு? பெஞ்சமின் யோசேப்பு. யோசேப்பு கிறிஸ்துக்கு உதாரணமா இருக்கிறான். இந்த பென்யமீன் 1,44,000 பேருக்கு உதாரணமா இருக்கிறாங்க. அப்படி சொல்கிறார். இது நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். இதை நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன். இந்த 1,44,000 பேரும் எப்படி அந்த பென்யமீன் அவனை கண்ட உடனே யோசேப்பு அழுது நான் தான் யோசேப்புன்னு தன்னைத்தான் வெளிப்படுத்தினாலும், இந்த 1,44,000 வர அந்த காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள பேருக்கும் இயேசு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவர்களுடைய பாவம் துணை தெரியப்படும். இல்லையா? 2 பாயிண்ட் பேசுகிறேன். கருத்து சிந்தமான பார்ப்போம். இதோட நம்ம முடிக்க டைம் ஆகிடும்.